இப்போதெல்லாம் இந்த உலகத்திற்கு என்ன ஆகிவிட்டது? எங்கு பார்த்தாலும் ஏதோ ஒரு பரபரப்பான செய்தி கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்று வந்த செய்தி சாதாரண பரபரப்பு இல்லை. இது ஒரு அரசியல் பூகம்பம். மொத்த உலக அரசியலையே தலைகீழாக மாற்றிவிட்டது. உலகமே ஒரு நொடியில் அதிர்ந்து போய்விட்டது. வெறும் 48 மணி நேரத்தில், அதாவது 2 நாட்களில் இந்தியா எடுத்த ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் கால் அமெரிக்கா, பாகிஸ்தான், சீனாவுக்கு மைண்ட் பிளாக் ஆகிவிட்டது. அவர்களின் உயிரே தொண்டைக்குள் வந்துவிட்டது. ஆப்கானிஸ்தானில் உள்ள மிகவும் ஆபத்தான பாக்ராம் விமான தளத்தில் நம்முடைய முப்பன் நிற கொடி, நம்ம இந்திய கொடி பறந்து கொண்டிருக்கிறது என்று தகவல்கள் வருகின்றன. இதை கேட்கும் போதே உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது இல்லையா? இது 20ஆம் நூற்றாண்டில் நம்ம நாடு பெற்ற மிகப்பெரிய இராணுவ வெற்றி என்று ஊரத்து பறைசாற்றலாம். ஏன் தெரியுமா? இந்த பாக்ராம் விமான தளம் ஏதோ சாதாரண விமான நிலையம் இல்லை. இது ஒரு சிறிய நகரமே. 2 பெரிய ஓடுதளங்கள், நூற்றுக்கணக்கான விமானங்களை நிறுத்துவதற்கு இடம், பெரிய பெரிய மருத்துவமனைகள், ஆயிரக்கணக்கான படைவீரர்கள் தங்குவதற்கு வசதிகள். இப்படிப்பட்ட ஒரு தளத்தை அமெரிக்கா 2 தசாப்தங்களாக, அதாவது 20 ஆண்டுகளாக தன்னுடைய மிகப்பெரிய இராணுவ மையமாக பயன்படுத்தியது. மொத்த ஆசியாவையும் ரஷ்யாவையும் சீனாவையும் இங்கிருந்தே கட்டுப்படுத்தியது. இப்படிப்பட்ட இடத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறும்போது ஆப்கானிஸ்தான் இதை மீண்டும் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது என்று, மீண்டும் தங்களது காலடியில் வந்து விழ வேண்டும் என்று ஒரு கொடூரமான திட்டம் தீட்டியது. வேண்டுமென்றே அங்கிருந்த எல்லாவற்றையும் அழித்து முற்றிலும் சிதிலமான நிலையில் விட்டுவிட்டு சென்றது. ஆனால் அவர்கள் தோண்டிய பள்ளத்திலேயே அவர்களே விழுந்து விட்டார்கள். அமெரிக்காவின் திட்டம் தலைகீழாக மாறிவிட்டது. அவர்களின் ஒரு பயனும் இல்லாமல் போய்விட்டது. முதலில் பாக்ராமில் இருந்து வரும் இந்த புகைப்படங்களை, இந்த விஷுவல்களை பாருங்கள். இவை இப்போது உலகத்தையே புரட்டி போட்டு கொண்டிருக்கின்றன. நடந்த கதை என்னவென்றால், வெறும் 48 மணி நேரங்களுக்கு முன்பு ஆப்கானின் தற்காலிக அரசு இந்தியாவுக்கு ஒரு மாபெரும் ஆஃபர் கொடுத்ததாம். அமெரிக்கா எங்களை மூழ்கடித்துவிட்டு போய்விட்டது. நீங்கள் வந்து இந்த தளத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டதாக தகவல். நம்ம நாடும் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. தன்னுடைய பாணியில் டிப்ளமசியை நடத்தி அந்த ஆஃபரை உடனே ஓகே செய்துவிட்டது. இந்த விஷயம் எவ்வளவு வேகமாக நடந்தது என்றால், உலகம் தூக்கத்திலிருந்து எழுவதற்கு முன்பே கதை மொத்தமாக மாறிவிட்டது. 48 மணி நேரத்தில் நம்ம இந்திய விமானப்படையைச் சேர்ந்த பெரிய C7 குளோப் மாஸ்டர் விமானங்கள் பாக்ராமில் தரையிறங்கிவிட்டன. நம்முடைய மூலோபாய உபகரணங்களை, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் இன்வென்டரியை இறக்குவதையும் தொடங்கிவிட்டன. இது ஏதோ சாதாரண சம்பவம் இல்ல. வெறுமனே ஒரு விமான தளத்தை குத்தகைக்கு எடுப்பது மட்டுமும் இல்ல. இது ஆசியாவின் நடு மையத்தில், பாகிஸ்தான் சீனாவின் தலையில் இந்தியாவுக்கு ஒரு நிரந்தர இராணுவ தளத்தை அமைப்பது. இந்தியா மொத்த பாக்ராம் விமான தளத்தையும் ஒரு பெரிய இராணுவ முகாமாக மாற்றும் பணிகளை தொடங்கிவிட்டதாக உளவு தகவல்கள் வருகின்றன. இப்போது உண்மையான கதை என்னவென்றால், அமெரிக்கா ஏன் இவ்வளவு அதிர்ச்சியடைந்தது, ஏன் இவ்வளவு வயிற்றெரிச்சல் கொள்கிறது என்று விரிவாக பார்ப்போம். அதற்கு முன், நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எந்த நகரத்தில் இருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்று எழுதுங்கள். அமெரிக்கா பாக்ராமில் இருந்து வெளியேறும்போது எவ்வளவு கொடூரமாக நடந்து கொண்டது என்றால், வேண்டுமென்றே மெயின் ஓடுதளத்தை குண்டு வைத்து தகர்த்தது. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் EDC சிஸ்டத்தை துண்டு துண்டாக உடைத்தது. ரேடார் சிஸ்டத்தை எரித்து விட்டது. கடைசியாக சேட்டிலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தையும் அழித்துவிட்டு சென்றது. அவர்களின் திட்டம் மிகவும் தெளிவு. ஆப்கானிஸ்தானை திக்கற்றவர்களாக ஆக்க வேண்டும். இந்த தளத்தை சரி செய்ய பில்லியன் கணக்கில் டாலர்கள் தேவை. அந்த டெக்னாலஜி ஆப்கான்களிடம் இல்லை. அப்போது அவர்களே நம்ம காலில் விழுவார்கள். ப்ளீஸ் பாஸ், மீண்டும் வாருங்கள் என்று கெஞ்சுவார்கள். அப்போது மத்திய ஆசியாவில் மீண்டும் நம்ம ஆதிக்கம் நடக்கும் என்று அமெரிக்கா நினைத்தது. பூனை கண்ணை மூடிக்கொண்டு பால் குடித்து என்னை யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்தது போல அவர்களின் திட்டம் யாருக்கும் புரியவில்லை என்று நினைத்தார்கள். ஆனால் இந்தியா ஒரே அடியில் மொத்த கதையையும் மாற்றிவிட்டது. இங்குதான் நம்ம இன்ஜினியரிங், நம்ம டிப்ளமசியின் பவர் உலகத்துக்கு தெரிந்தது.
ஆப்கானிஸ்தான் இந்த தளத்தை நம்மிடம் ஒப்படைப்பது மட்டுமல்ல, இந்தியா எவ்வளவு காலமானாலும் இதை பயன்படுத்தலாம், இது உங்களுடையதே என்று பச்சை கொடி காட்டியது. இப்போது நாமே நம்ம இந்திய ராணுவ இன்ஜினியர்கள் நம்ம டெக்னாலஜியுடன் அங்கு அளிக்கப்பட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் மீண்டும் கட்டமைக்கப் போகிறோம். விரைவில் இந்த விமானத்தளம் ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நிரந்தர இராணுவ தளமாக மாறப்போகிறது. இந்த செய்தியை கேட்டதிலிருந்து அமெரிக்காவுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது. எங்களுக்கு வந்த தகவல் படி முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு காலில் நின்று விட்டாராம். இந்தியாவுக்கு பயங்கரமான விளைவுகள் இருக்கும், அவர்களை அசலாக நம்பக்கூடாது என்று மிரட்டியதாக தகவல். அசலாக நாங்கள் ஆப்கானிஸ்தானில் கால் வைக்க விடாத இந்தியா நம்ம மூக்கின் கீழே நாங்கள் விட்டு வந்த இவ்வளவு பெரிய சொத்தை எப்படி அபகரித்தது என்று அமெரிக்காவுக்கு மைண்ட் பிளாக் ஆகிவிட்டது. அவர்களின் வயிற்றெரிச்சலுக்கு காரணமில்லாமல் இல்லை. ஆப்கானிஸ்தானை எப்போதும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்ற அமெரிக்காவின் நீண்டகால திட்டத்துக்கு இந்த அடியால் முற்றிலும் முறிந்து போய்விட்டது. கைகள் சுடாமல் இலைகளை பிடித்தது போல இப்போது அவர்கள் என்ன செய்தாலும் பயனில்லை. இந்த செய்தியால் எல்லோரையும் விட அதிகமாக பயந்து மார்பில் அடித்து கொண்டு பதறிப்போயிருப்பவர்கள் யார் என்றால் அது நம்ம பயனற்ற பக்கத்து நாடு, நம்ம தரித்திர உறவினர் பாகிஸ்தானே. அவர்களின் நிலைமையை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. பாக்ராமில் இந்தியா இருக்கிறது என்றால் அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? பாகிஸ்தானை 3 பக்கங்களில் இருந்து அல்ல, 4 பக்கங்களில் இருந்து சுற்றி வளைத்து விட்டோம். இத்தனை நாள் பாகிஸ்தான் நம்மை 2 ஃப்ரண்ட் வார் என்று பயமுறுத்தி வந்தது. அதாவது கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து ஒரே நேரத்தில் தாக்குவோம் என்று. இப்போது சீன் ரிவர்ஸ் ஆகிவிட்டது. கிழக்கில் நம்ம மெயின் லேண்ட் இந்தியா இருக்கிறது, மேற்கில் இப்போது பாக்ராமில் இந்திய விமானப்படை அமர்ந்திருக்கிறது, வடக்கில் சியாசின் லடாக்கில் நம்ம இராணுவம் காவல் காக்கிறது, தெற்கில் அரேபிய கடலில் நம்ம கடற்படை அவர்களின் தொண்டையில் கத்தி வைத்து உட்கார்ந்திருக்கிறது. அவர்களின் நிலைமை முன்னால் கிணறு, பின்னால் குழி மாதிரி இருக்கிறது. சுற்றிலும் நெருப்பு, நடுவில் பாகிஸ்தான் என்றாகிவிட்டது. இப்போது அவர்கள் முற்றிலும் நம்ம பிடியில் சிக்கிக் கொண்டார்கள். பாக்ராமில் இருந்து இஸ்லாமாபாத், ராவல்பிண்டி, அவர்களின் இராணுவ தலைமையகம் எல்லாமே நம்ம ஃபைட்டர் ஜெட்களுக்கு 10 நிமிட தூரத்தில் இருக்கிறது. இந்த பயம் பாகிஸ்தானை உலுக்கி எடுக்கிறது. அவர்களின் ஏமாற்றமும் கவலையும் தெளிவாக தெரிகிறது. இனி நம்ம மற்றொரு எதிரி சீனா, அவர்களின் நிலைமையும் ஒன்றும் குறைவில்லை. அமெரிக்கா எப்போது பாக்ராமை காலி செய்ததோ அதை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று சீனா எத்தனையோ கனவுகள் கண்டது. பாகிஸ்தானுக்கு பண ஆசை காட்டி தாலிபான்களுடன் டீல்கள் செய்ய முயற்சித்தது போது. ஏனென்றால் பாக்ராம் சீனாவின் சிபிஇசி திட்டத்திற்கும் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்க்கும் மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. ஆனால் ஆர்வத்தில் முந்திக் கொண்டவனுக்கு அறிவு கம்மி என்று சொல்வது மாதிரி அவர்கள் ஓவர் ஆக்ஷன் செய்யும் முன்பே இந்தியா சைலண்டாக வந்து டீலை முடித்துவிட்டது. இப்போது பாக்ராமில் உட்கார்ந்து இந்தியா சீனாவின் சிபிஇசி திட்டத்தின் ஒவ்வொரு அசைவையும் 24 மணி நேரமும் கண்காணிக்க முடியும். இங்கு உண்மையான சந்தேகம் என்னவென்றால், ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசு அமெரிக்கா போன்ற சூப்பர் பவர் சீனா போன்ற பணக்கார நாட்டை விட்டுவிட்டு ஏன் இந்தியாவை தேர்ந்தெடுத்தது? இதற்கு பின்னால் இருப்பது நம்ம நாடு செய்த நிச்சலனமான சேவை, நம்ம நம்பிக்கையான டிப்ளமசி. ஆபத்தில் கை கொடுத்தவனே உண்மையான நண்பன் என்று சொல்வது போல அமெரிக்கா ஆப்கானிஸ்தானின் $7 மில்லியன் பணத்தை முடக்கி அவர்களை தெருவில் விட்டபோது உலகமே ஆப்கான் தற்காலிக அரசை அங்கீகரிக்க தயங்கிய நேரத்தில், அங்கு மக்கள் பசியால் வாடிய போது நாம் தான் முன்னேறி மனிதாபிமான உதவி செய்தோம். இந்தியா எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை. எங்களை அங்கீகரியுங்கள், இதை செய்யுங்கள் என்று அரசியல் ஆடவில்லை. பசியோடு இருப்பவனுக்கு முதலில் சோறு போடு, பிறகு அரசியல் என்ற கொள்கையை பின்பற்றியது. லட்சக்கணக்கான டன் கோதுமைகளையும் மருந்துகளையும் அனுப்பியது. அங்கு குழந்தைகளின் பசியை தீர்த்தது. நம்ம இந்த மனிதாபிமான அணுகுமுறையே ஆப்கானிஸ்தானின் நம்பிக்கையை பெற்றது. சமீபத்தில் ஆப்கானிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் இந்தியாவுக்கு விஜயம் செய்தார். இந்த பயணம் வெறும் பேச்சுவார்த்தைகளோடு நின்றுவிடவில்லை. ஒன்றல்ல, இரண்டல்ல, 7 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதில் மிக முக்கியமானது டாப் சீக்ரெட் டீல்.
பாக்ராம் விமானத் தளத்தை இந்தியாவுக்கு ஒப்படைப்பது. அது மட்டுமல்ல, ஆப்கானிஸ்தான் நம்மை தானிய விநியோகத்திற்கு கேட்பது மட்டுமல்ல, அவர்கள் கொடுத்த முன்மொழிவு உலக நாடுகளின் கண்களை திறக்க வைக்கும் வகையில் இருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் உள்ள $1 டிரில்லியன் மதிப்புள்ள கனிம வளங்களின் ஒப்பந்தங்களை இந்தியாவுக்கு ஒப்படைக்க முன் வந்திருக்கிறது. ஆம், நீங்கள் கேட்டது உண்மைதான். ஆப்கானிஸ்தானில் தோரியம் வளங்கள் பெருமளவில் உள்ளன. நம்ம அணு ஆயுத திட்டத்திற்கு இது மிகவும் அவசியம். அது மட்டுமல்ல, தங்க வளங்களும் உள்ளன. எல்லாவற்றையும் விட முக்கியமாக லித்தியம். இந்த நாட்களில் லித்தியத்தை புதிய தங்கம் அல்லது வெள்ளை எண்ணெய் என்று அழைக்கிறார்கள். நம்ம எலக்ட்ரிக் கார்களுக்கு, போன் பேட்டரிகளுக்கு இதுதான் உயிர். இந்த லித்தியம் வளங்களுக்காக சீனா எவ்வளவு நாளாக காத்திருக்கிறது. ஆனால் ஆப்கானிஸ்தான் இந்த மைனிங் ஒப்பந்தங்களை இப்போது நம்ம இந்திய நிறுவனங்களுக்கு கொடுக்கப் போகிறது. இது ஒரு வின் வின் சூழ்நிலை. இந்த டீலால் ஆப்கானிஸ்தானுக்கு லாபத்தில் பங்கு கிடைக்கும். அவர்களின் நாடு மறுகட்டமைப்பு செய்யப்படும். அவர்கள் பொருளாதார ரீதியாக பலப்படுவார்கள். அதே நேரத்தில் நம்ம நாடு மூலோபாய ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மூலப்பொருள்கள் விஷயத்தில் ஒரே நேரத்தில் 10 படிகள் முன்னேறி சூப்பர் பவராக மாற இது உதவும். ஆப்கானிஸ்தான் இப்போது இந்தியாவை தன்னுடைய மிகவும் சாதகமான நாடாக அறிவித்திருக்கிறது. ஒவ்வொரு திருப்பத்திலும் இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்போம் என்று வாக்கு கொடுத்திருக்கிறது. இது 19ஆம் அல்லது 20ஆம் நூற்றாண்டின் இந்தியா இல்லை. இது புறாக்களை பறக்கவிடும் பழைய இந்தியா இல்லை. இது 21ஆம் நூற்றாண்டின் டெக்னாலஜி, 22ஆம் நூற்றாண்டின் சிந்தனை முறையுடைய புதிய இந்தியா. இது நம்ம வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களின் டிப்ளமசி. இது நம்ம பிரதமர் மோடி அவர்களின் கேரண்டி. இந்த இந்தியா இனி தலை குனியும் வகையை சேர்ந்தது இல்லை. உலகத்தையே தன்னுடைய முன்னால் தலை குனிய வைக்கும் ஆற்றல் உள்ள நாடு. ஆப்கானிஸ்தானை சிவப்பு கம்பளம் விரித்து அழைத்த பிறகு பாக்ராமில் நம்ம இருப்பை தடுக்கும் சக்தி உலகத்தில் யாருக்கும் இல்லை. ஒருவேளை யாராவது இதை தடுக்க முயற்சித்தால் துள்ளி துள்ளி அடித்து அழிக்கப்பட்ட அடுப்புக்குள் என்று சொல்வது போல அவர்களுக்கு தலை சுற்ற வைக்கும் பதில்களும் நம்மிடம் தயாராக இருக்கிறது. இந்த ஒரு சம்பவத்தால் உலக அரசியல் ஒழுங்கு, அதாவது குளோபல் வேர்ல்டு ஆர்டர், முற்றிலும் மாறிப்போகும் என்பது தெளிவாகிறது. இந்தியா இப்போது குளோபல் பிளேயராக மாறிவிட்டது. தன்னுடைய சொந்த விதிமுறைகளில் விளையாடுகிறது. பாக்ராமில் பறக்கும் நம்ம முப்பநிற கொடி வெறும் கொடி இல்லை. அது இந்தியாவின் வளர்ந்து வரும் ஆத்ம விசுவாசத்திற்கு, உலகில் வளர்ந்து வரும் நம்ம நிலைக்கு, நம்ம மூலோபாய சக்திக்கு ஒரு சின்னமாக இருக்கிறது. அமெரிக்காவை எவ்வளவு அதிர்ச்சியடைய செய்தது என்று ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். அவர்கள் வேண்டுமென்றே அழித்துவிட்டு சென்ற அதே தளத்தை ஆத்ம கௌரவம் மற்றும் நட்பு என்ற சக்தியால் இந்தியா எப்படி மறுகட்டமைப்பு செய்கிறது என்று உலகமே கண்களை அர்ப்பணித்து பார்க்கப் போகிறது. மத்திய ஆசியாவின் அரசியல் மையம் மாறிவிட்டது என்பதற்கு இது ஒரு தெளிவான சமிக்ஞை. இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜெய் ஹிந்த். Please like and share. Also, thanks for watching.